ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து அறுவடை வந்து என்னென்ன அறுவடைன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த இலை பேச்சு வெள்ளைப்பாகல் பாருங்கள், எல்லாத்து நட்டு விட்டுருக்குறோம் பாருங்கள். நேற்று தாங்க கொண்டாந்து நட்டு வச்சேன். சக்கரை வள்ளிக்கிழங்கும் ஒரு துண்டு பாருங்கள், பக்கத்துலேயே நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். மண்ணில் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு நட்டு வச்சுருக்குறேங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாம். வெள்ளைப்பாகல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துட்டு வருதுங்க. சரியான பாவக்காங்க இது பாருங்க, எவ்வளோ நிலம் இருக்குது பாருங்க. நிறைய ஒன்று பிஞ்சு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, டிசைனாக வைக்கிது பாருங்க. பேஷன் ஃப்ரூட் செடியை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பகல் வந்து ஆக்கிரமிச்சிருந்தா சொல்லுவாங்க. அதாவது இது இடம் கொடுத்துருச்சுங்க பேஷன் ஃப்ரூட்டு. இங்கே பாருங்க, நிறைய இப்படி பிஞ்சு தொங்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஞ்சு தொங்குதுங்க. அந்த அளவுக்கு இங்கே இந்த ஒரு வட்டமே இருக்குதுங்க காய். பேஷன் ஃப்ரூட் இப்போ தான் பாருங்க தலையுது, தலைஞ்சு பாருங்க பூ எடுக்குது பாருங்க. இதுக்கு மேலே இதுவுமே நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிக்குங்க. இது ஒன்றும் ஆகாதுங்க, கொடி இது மேலே ஏறிங்கிறதுனால இது ஒன்றும் ஆகாதுங்க. அதனால தான் விட்டுட்டுங்க நானும். சரி, இடையில்லாத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க. இன்னும் பழம் இருக்குதுங்க, பழமும் இருக்கு. இன்னும் இருக்கு வெள்ளைப்பகல். கீழே கீழே இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் காய் பாருங்க இப்படி தொங்குது பாருங்க. இது மேலே தொங்குது பாருங்க. இந்த இதை பறிச்சிடலாம். அதாவது ரோஸ் செடியவே கவர் பண்ணிடுச்சிங்க வெள்ளைப்பகல். ரோஸ் செடி, அப்புறம் மண்தக்காளி, தக்காளி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளைப்பகல். அப்படியே செருக்க இருக்குது பாருங்க. விட்டுவிட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பாவக்காய் கிடைக்கணுன்றதுனால தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பேங்க. பாவக்காவே உங்களுக்கு காமிச்சா போர் அடிக்கணும், கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க வீடியோவை. அடுத்தது தக்காளி பழம் பறிச்சிக்கலாங்க. இது பாருங்க, இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் இன்னும் தொங்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் பாருங்க காய். அடுத்த பிட்டுக்கு நம்ம இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மண்தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா செடியில் ரப்பரம் இருக்குதுங்க. இப்போ பேனூல் ஆரம்பிக்கிறதுனால செடியவே கரெக்டாக எடுத்துடலான்ட்டு இருக்குதுங்க. கீரையும் ஆகும், நம்மளுக்கு பழமும் பறிச்சிக்கலாங்க. ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க பேன் விடுறதுக்கு. இந்த மாதிரி உழவு ஆரம்பிக்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்துடணுங்க, இல்லைன்னா வீணாக போயிடுங்க கீரை. எல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிச்சுங்க. இருங்க, எல்லாம் முழு செடி. பார்த்து அசாத்தாங்க எடுக்கணும், இல்லைன்னா பாவக்காய் பொடி வந்து அடிபட்டுருங்க. இல்லை பேன் விழுந்துருச்சுன்னா வீணாக போயிடுங்க கீரை. அதுக்கு தான் நல்லா இருக்கும் போதே பறிச்சிட்டுங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்குதுங்க. நான் டெய்லி வந்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்க, இன்னும் காய் பாருங்க. இந்த செடி பரவாயில்லைங்க, நல்லா பெரிய பெரிய காய்ங்க பாருங்க. இன்னுமே செடி பாருங்க காய் வச்சுட்டு போய் பாருங்க. அதாவது இந்த ரோஸ் செடி ஹைட்டுக்கு என்னாலையும் வளர முடியும் அப்படின்ட்டு இது வரைக்கும் பாருங்க வளருது செடி பாருங்க. ரோஸ் செடி ஹைட்டுக்கு வளருது பாருங்க. காய் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க காய் எவ்வளோ பெருசு இருக்குது. நல்ல காய்ங்க இந்த முறை தக்காளி. அப்பா, என்னால் வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தக்காளிங்க. இந்த எப்பயுமே அந்த அளவுக்கு தக்காளி அறுவடை பண்ணது கிடையாதுங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குதுங்க, வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஒன்று இருக்குதுங்க, பறிக்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் பறிச்சுக்கலாங்க. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரோஸ் விட்டுருந்துச்சிங்க, அதை கூட உங்களுக்கு ஒரு சாட்டு போட்டிருப்பேன். அந்த மாதிரி இந்த ரோஸ் செடி கொடுத்துட்டே இருக்குதுங்க, நல்ல வாசம் பாருங்கள். மண்தக்காளி கீரை இவ்வளோ கீரை கிடச்சிருக்குதுங்க. இதில் பழம் தனியாக, கீரை தனியாக, காய் தனியாக எல்லாம் பிரிக்கணுங்க இதை. வாங்க அடுத்து மேலே போய் அறுவடை பண்ணலாம். வாங்க, கொய்யாப்பழம் ஒன்று பழுத்து இருக்குதுங்க, அதை பறிச்சுக்கலாம். நல்ல பழம் பழுத்துருச்சுங்க, சூப்பராக பழுத்துருக்குது பாருங்க பழம். வெள்ளை கொய்யாங்க இது, இன்னும் கூட காய் இருக்குது பாருங்க.
இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பழம் இதில் வந்து பறிச்சுட்டுங்க. சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட். அந்த அளவுக்கு இது நல்லா இனிப்பான ரகங்க இது. வெள்ளை கொய்யானதுனால நல்லா இனிக்குங்க இந்த பழம். வாங்க அடுத்தது தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். இந்த சப்போட்டா செடி பாருங்க, மகளிர் தினத்துக்கு கடையில் அதாவது நர்சரியிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்க காயோட வாங்கிட்டு வந்தேங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ காய் வைக்குதுன்னு பார்க்கணுங்க. இங்கே பாருங்க, நல்லா பெரிய செடிங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 பெரிய செடிங்க. நல்லா காய் பூவோடே இருந்ததுங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு செடி இருக்குதுங்க. இது வந்து 2வது செடிங்க. ஒரு 2 செடியாக சப்போட்டா செடி இருந்தால் தாங்க பாலினேஷனுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பசங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 10 பழமாவது வருங்க அப்போ தான். அதனால தான் 2 செடி இருக்கட்டும்னு சொல்லி மகளிர் தினத்துக்கு ஒரு பழச்செடி நல்லான்ட்டு இந்த பழச்செடி வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் ஒரு அகத்திக்கீரை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. கீரையும் அகத்திக்கீரையும் நம்ம ஒன்று வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்குறேங்க. வாங்க அடுத்தது தக்காளி பழம் பாருங்கள், பழுத்து போய் கிடக்குது. தக்காளி பழம் விளைவிக்கும் போது நம்மளுக்கு விளையாதுங்க. தக்காளி பழம் விலை கம்மியாக இருக்கும் போது தக்காளி பழமாக விளையுதுங்க. ஒரு கமெண்ட் கூட வந்திருந்ததுங்க, தக்காளினுடைய பெனிஃபிட் சொல்லுங்க அப்படின்ட்டு. தக்காளி பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. தெரிஞ்சுட்டே கமெண்ட் கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கேட்ட உள்ளவங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க. எளிதில் ஜீரணமாகுங்க. நம்ம அதனால தான் வைட்டமின் சி சாப்பிட்ணுன்றதுனால தான் நம்ம தக்காளி வந்து அதிகமாக சமையலில் கலந்துக்கிறோங்க. அந்த வைட்டமின் நம்ம உடம்புக்குள்ளே போகணுன்றதுனால தான் அதிகமாக சமையலில் கலந்துக்கிறோம். நம்ம தக்காளி பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அடுத்து அந்த பக்கம் போயிடலாம். நான் கொஞ்சம் காய் வெட்டாவே பறிக்கிறேங்க. ஏன்னா இது நல்லா பழுக்க வச்சு பறிக்கலாங்க. ஆனால் எனக்கு ஏற்கனவே தக்காளி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் காய் வெட்டா பறித்து வச்சா கொஞ்சம் நாளைக்கு தாங்குன்றதுனால நான் இந்த மாதிரி பறிக்கிறேங்க. அங்கே இருக்கு இல்லை, இதெல்லாம் வெயிட் தாங்காது, அப்படியே ஒடிஞ்சிக்கிச்சுங்க செடிங்க. அந்த அளவுக்கு காய்ங்க. அது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் உருண்டு ஓடுது. ஐயோ பிடிங்க பிடிங்க. இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது பாருங்க, இருங்க. கொஞ்சம் காய் வெட்டா நம்ம பறித்து வச்சோம்னா கொஞ்சம் தாங்குங்க. அதனால தான் அப்படி பறித்து வைக்கிறேங்க. லைப்ரரி தக்காளியும் பாருங்க பழுத்து போய் கிடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க இந்த பழம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க, சமையலுக்கு சூப்பராக இருக்குதுங்க. கலர் பாருங்க என்ன கலர். வாங்க மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளநாவல் பாருங்க, காய் நிறைய பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரகம் வந்து நல்லா இருக்கணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா காய் வைக்குங்க. ரகம் சரியில்லை அப்படின்னா வெறும் பூ மட்டும் வச்சு கொட்டிடுங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் இப்போ அப்படிதாங்க பண்ணுது. அதனால தான் அந்த வாட்டர் ஆப்பிள் கம்மி எடுத்துடலாமான்ட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம். வாங்க பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். வெயிலுக்கு சூப்பரான கீரைங்க இதெல்லாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த கீரைங்கள்ல. பூச்சி அடி நிறைய வருதுன்ற கேள்வி எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குதுங்க. நான் அதுதான் சொல்கிறேங்க, நம்ம மாடி தோட்டத்தில் தண்ணி விடும் போது நம்ம வந்து கழுவி விட்டு தாங்க செடியை வந்து பராமரிக்கணும். வேறு வழி இல்லைங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மருந்து தேடி போகக்கூடாதுங்க. மருந்து தேடி போனோம்னா நம்ம மாடி தோட்டம் வச்சுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுங்க. அதனால மருந்து அடிக்காத நம்ம வளர்த்தணுங்க, அதுதான் நல்லது. பாருங்க அடுத்து இளம்பேச்சு பாருங்க, அதில் வளர்ந்துட்டு வருது பாருங்க. பாலக்கீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது. வாங்க அடுத்து ஒரு பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க, படுக்க வச்சுட்டுங்க. மேலே கீழே போக வர தலைக்கு இடிக்குதுங்க. அதுதான் படுக்க வச்சுட்டுங்க. நல்லா சளி பிடிச்சிக்கிச்சிங்க. அதனால ஒன்றும் முடியல என்னால். சரி அறுவடை பண்ணாதே இருக்க முடியலைங்க, காய் வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு அறுவடை பண்ணுறேங்க. வாங்க இந்த கொய்யா பழத்தை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு வெள்ளை கொய்யாங்க. மாடியில் வேலை செய்கிறதுக்கு எனர்ஜிக்கும் இது வேணுங்க, அதனால தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் என்ன வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்க. ஒரு பீக்குங்க 1 கிலோ அளவுக்கு வெள்ளைப்பாகலுங்க. தக்காளி 1 கிலோ வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைங்க. சூப்பரான ஒரு அறுவடைங்க. அதாவது இது ஒரு குட்டி அறுவடைங்க. இது வந்து எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னா, அந்த அறுவடையை ஒரு திடீர் அறுவடை, இது அறுவடை பண்ணியே ஆகணுன்ற அறுவடை, அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க.
பழம் வந்து ரொம்ப பழுத்துருச்சுங்க. அதனால் வந்து அறுவடை பண்ணி ஆகணும்னு பண்ணங்க இதை. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.